அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நட்புடன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஸ்வீட் ரெசிபி தாங்க, ரவா கேசரி. முதல்ல ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு டவா எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வறுத்துக்கலாம். ரவை ரொம்ப ஃபைனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் வறுத்த ரவை யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை இன்னொரு தடவை வறுத்துக்கோங்க. ஏன்னா ரவையை நல்லா பொன்னிறமாக வறுத்தாதான் நமக்கு பர்ஃபெக்டான டெக்ஸ்சரும் நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும். நல்ல ரவை ரோஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நெய்யோடு சேர்த்து ஒரு சூப்பரான அரோமா வரும். அப்போது அதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே டவாவில் நெய் சேர்த்து முந்திரி, திராட்சை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாதாம், கிஸ்மிஸ், வால்நட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்துக்கோங்க. நான் இங்கே 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரவா கேசரி நல்லா சாஃப்டாக கரையிற மாதிரி வேணும்னா 3 கப் தண்ணி போதுமானது. உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்போது ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் பிடிக்காதவங்க குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் கொஞ்சம் கொஞ்சமாக ரவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த கட்டியும் வராமல் பார்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நீங்கள் தண்ணியை தனியாக கூட பாயில் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் புதுசாக செய்கிறவங்களுக்கு அது சரியாக வராது. ஏன்னா நிறைய லம்ப்ஸ் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் ரவை நல்லா தண்ணியை அப்சர்வ் பண்ணி திக்காக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது ரவை நல்லா வேகட்டும். அதனால் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அது குக் ஆகட்டும். இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். அண்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ் வேணும்னா இன்னொரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். அதாவது 1.5 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. திக்காக இருந்த ரவை கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகும். அதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ ரவை ரொம்ப லூஸாக இருக்கும். நான் ஆல்ரெடியே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் அண்ட் ஏலக்காய் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டயட்டில் இருக்கவங்க கீ கம்மியாக சேர்த்துக்கோங்க. அண்ட் நீங்கள் கீக்கு பதிலாக ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரவை டவாவில் ஒட்டாமல் வரும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படியே விட்டுட்டா சாஃப்ட்னஸ் போயிடும், ஹார்ட் ஆகிடும். ஸோ கரெக்ட் டைமில் ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவையான சுலபமான ரவா கேசரி தயார். ரொம்ப ஈஸியான ரெசிபி. 20 மினிட்ஸில் செஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி. இது நட்புடன் சமையல்.